ஹாய் guys நம்ம தமிழ் எப்படி வச்சிங்க ஸ்பை ஃபேமிலி எபிசோட் 6 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன கப்பல்ல இருந்து இங்க வருது? யாருக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது நியாயமே இல்ல. எனக்கும் லக்ஸரி க்ரூஸ் வெக்கேஷனுக்கு போறேன்னு ஆசையா இருக்கு. வேலை செய்யறவங்களை என்கரேஜ் பண்றான். அது வெக்கேஷன் இல்ல. ஏன் என்னால பண்ணிருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அங்க இருக்கிற கெஸ்ட்ல ஒருத்தங்களுக்கு குழந்தை இருக்கு, அதனால குழந்தைய பாத்துக்கிறவங்க தான் போக முடியும். அது மட்டும் இல்ல, அவங்க ஒரே ஒரு ஆளாம், அதனாலதான் போனாங்கன்னு ஹெச்ஆர் சொன்னாங்க. எனக்கு ஆயாம்மா வேலைக்கு பொறாமையா போயிது இருக்கு. நினச்சின்னு இந்நேரம் அவ சூப்பரா டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பா. வெறுப்பா இருக்கு. ஆமா, வேலைக்கு அப்புறமா பியர் குடிச்சிட்டு சாசேஜ் சாப்பிடுறது நல்லதானே இருக்கும். ஆமா ஆமா. சாப்பாடு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இருக்குது. பெர்லின்ல இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்யற ஷெஃப்ஸ் தான் இந்த க்ரூஸ்லயும் சமைச்சிட்டு இருக்காங்களாம். ஒன்னு தெரியுமா? இந்த ஷிப்புக்கு பார்ட்ஸ தயார் பண்ண கம்பெனியும் இன்டீரியர் டிசைன் செஞ்ச கம்பெனியும் எங்க சிட்டியால உருவாக்கப்பட்டதுதான். போதும் போதும், முதல்ல அந்த வெட்டி பந்தா பேச்சை நிறுத்துவோமா? உண்மை என்னன்னா, எனக்கும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஹோட்டல்ல சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. பதறிட்டேன்னு நினைக்கிறேன், டேஸ்டே தெரியலையே. வைஷா ஹோட்டலில் அப்படிதான். காமாறு, இவ்வளவு பெரிய கூட்டத்துல கண்டிப்பா அந்த எதிரி நம்மள தாக்க வர மாட்டான். தேர்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் ஆன உங்க குடும்பத்துக்கெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள அனுமதியே இல்லை. அதனால வந்த வேலையை மட்டும் பாரு. சரி சரி. அதான் மிஸ்டர் கிரே, பண்ணுகிறேன். உங்களுக்கு ட்ரிங்க் சாப்பிடணும்னா சொல்லுங்க, நம்ம கீழே போலாம். சரி போலாம். நான் பேசாம ரூமுக்கே போயிடுறேன். ரூமுக்கு போற வழியில உன்னை யாராவது கண்காணிக்கிறாங்களான்னு பாரு. பாத்துக்கிறேன் சார். உள்ள யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. நல்லது. இன்னைக்கு யாருக்கும் எதுவும் ஆகலைன்னு சந்தோஷப்படுறீங்களா? அதுக்காக நம்ம லேசில விட்டுற முடியாது. இந்த ஷிப்ல எதிரி இல்லைங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லல. அடுத்த ஷிப்புக்கு நாம மாறதுக்கு இன்னும் 30 மணி நேரம் இருக்கு. ஒருவேளை நான் எதிரியா இருந்தேன்னா நீங்க ஷிப் மாற நேரத்துல நான் அட்டாக் பண்ணுவேன். ஏன்னா தப்பிக்க வழியே இல்லாத ஷிப்ல கலவரத்தை உண்டாக்குனா மாட்டிப்பேன். அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தாலும் நம்ம எதிரிங்க நம்மள தாக்க மாட்டாங்கன்னு உறுதியா சொல்லிட முடியாது. நம்ம கேள்விக்கெல்லாம் நாளைக்கு தான் பதில் கிடைக்கும். இப்படிதான் டைரக்டர் சொன்னாரு. அதனால நாம ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, கவனமா இருப்போம். எதிரிங்கெல்லாம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அத பத்தி கவலைப்படதான் இப்ப நீங்கெல்லாம் இருக்கீங்களே. நம்பிக்கை இழந்துடாத. கரெக்ட் தான். நாம போக வேண்டிய இடத்துக்கு சேஃபா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க பையனோட நல்லா விளையாடுங்க, சரியா? நீ பாக்குறதுக்கு அண்டர்வேர்ல்டு சேர்ந்தவ மாதிரியே தெரியலையே. மன்னிச்சிருங்க, நான் வேணா இன்னும் பெட்டரா பண்றேன். இனிமே ரொம்ப தெரியும். ஒருவேளை நம்ம இங்க இருந்து சேஃபா தப்பிச்சு போயிட்டோம்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்? நம்மள சுத்தி எதிரிங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க கொஞ்சம் மூச்சு விடுவோம். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாத அந்த சிட்டி ஹால் ஆளுங்களுக்கு 3வது நாள் கிரே ஃபேமிலி தனியா இருக்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி சமாளிச்சிருவோம். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஷிப்ல இருந்து நீங்க இறங்கினோட டைரக்டர் எல்லாத்தையும் பார்த்து பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஃபேமிலியை பார்க்க போக மாட்டீங்களா? இல்ல, அது எனக்கு வேலை. டைம் கிடைக்கும் போது வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இந்த ஷிப் சரியா 3வது நாள் ஒரு ஐலாண்ட் ரிசார்ட்ல போய் நிக்க போகுது. அங்க நீங்களும் உங்க குடும்பமும் ரிலாக்ஸ் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். இல்ல, அது நான் அதுக்கு எந்த கவலையும் இல்லாமல் சாப்பிடணும்னு அர்த்தம் தானியா? விளையாடுறதால எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. சரி, கீழே சிந்தாம சாப்பிடு. அம்மா இல்லாம நம்ம எப்படி டின்னர் சாப்பிட்டதே இல்ல. ஆமா அண்ணியா, எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. நல்லா வெறுத்துக்கிட்டு தான் மிஸ் பண்ணுவீங்களா? அம்மாவை மிஸ் பண்றாரு. ஏய், இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ ஃபீல் பண்ணனால நானும் சொன்னேன், அவ்வளவுதான். சரி, டைம் ஆகுது, போலாமா? இங்க முந்திரி எல்லாம் நல்லா இருக்குதுப்பா. மிஸ்டர் கிரே, எனக்கு நல்ல போதை ஆயிடுச்சு. பார்க்கல தெரியும். நல்ல வேலை நான் குடிக்கல. டாட்ஸ் கேம் ரொம்ப நல்லா போச்சுல்ல? மிஸ்டர் கிரே, நீங்க ரொம்ப நல்லா விளையாடுறீங்க. இனிமையா? சாரி, நான் அங்கேயே ஒரு பொருளை மறந்துட்டேன். அட டைரக்டர் சார், என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? சரி, ஓகே, நாங்க கிளம்புறோம். டவுட் வந்துச்சோ? இங்க டாட்ஸ் மாதிரியே இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்காம். பேசாம நம்ம போய் குடிக்கலாமா? இல்ல, இல்ல, மிஸ்டர் கிரே, நல்லா இருக்கும்.
இவர் சரியான ஷாட். கேக்குற கேள்விக்கு ஆமா இல்லன்னு மட்டும் சொல்லு. நீ அந்த லியோனார்டோ ஹப்பூன் ஹையர் பண்ண அசாசின் தானே? ஒரு வயசானவர் நினைச்சேன். அச்சு நோழ்கிறாரு எலும்பெல்லாம். பதில் சொல்ல 2 செகண்ட் தான் டைம் கொடுத்தான். இல்லைன்னா அடுத்த கால் உடைச்சிடும். நீ ஹப்பூனோட ஆளுதானா? உன்ன மாதிரி வேற யாரும் எங்க இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லு. ஒரு கை 2 கால் காலி. ஓ சாரிப்பா, நான் கேட்ட கேள்விக்கு ஆமா இல்லன்னு நீ பதில் சொல்லி இருக்க முடியாது. உன் கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னு இப்ப சொல்லுடா. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாரும் தனித்தனியா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். வேலையை முடிக்கிறவனுக்கு காசு, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஒருத்தன் இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். ஷட்டி கிரேவோட ரூம் நம்பர் 8053 அப்படின்னா நாங்க கேள்விப்பட்டது எல்லாம் கரெக்ட். ஹீரோயின் ட்ரைனிங் கொடுத்துருப்பாரோ. கறக்க முறக்குன்னு உடையுதுங்க. அப்பளமே வடிச்சுனாரு. ஆள் இவ்வளோ சீரியஸா? ஐயோ, நான் வயசானார் ஏதாவது இருக்காருன்னு நினைச்சிட்டேன். டைரக்டர் சார், வாங்க டைரக்டர். வேகம் பத்தல, கிழவ மாதிரி நடக்காதீங்க. வேகமா ஓடுங்க. இது எமர்ஜென்சி சிச்சுவேஷன். உடனே உங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போகணும். அப்புறம் உங்க 2 பேரையும் நாளைக்கு சந்திக்கிறோம். டைரக்டர் சார், ஷிப்ல இப்போ பல எதிரிங்க சுத்திட்டு இருக்காங்க. உங்களையும் உங்க ரூமையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னே தெரியல. எனக்கு என்ன ஆச்சரியம்னா நாங்க இது எல்லாத்தையும் சீக்கிரட்டா பண்ணிடலாம். இந்த விஷயம் லீக் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. வெளியாளுங்க யார் கூடயாவது நீங்க பேசி இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. பேசுனீங்களா? அது இல்ல. ஆனா 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணேன். எங்க அம்மா அப்பா கிட்ட பேசினேன். வைத்தியக்காரா, இந்த பிளானை கெடுக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லல. என்ன நம்புங்க. இதுக்கப்புறம் அவங்களை பார்க்கவே முடியாதுங்கிற கவலை நான் உங்களுக்கு கால் பண்ணேன். சத்தியமா நான் உங்களுக்கு வேற எதுவும் சொல்லல. அவங்க தான் பேர் சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் பேர். போது நிறுத்து. அதெல்லாம் எதிரிகளை ட்ராக் பண்றதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. எவன் கொள்றானா அவனுக்கு தான் காசு. நான் தான் கவனக்குறைவா இருந்துட்டேன். அவங்க இப்பவே அட்டாக் பண்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் நம்ம வெளியே போக வாய்ப்பு இல்லன்றதுனால இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம். யாராவது டைரக்டர் சாரா? டைரக்டர் தானா? ரூம் சர்வீஸ்க்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் டவுட் போடணும். நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. அப்ப இனிமேதான். எல்லா சைடுல சைலன்சர் போட்டு சொல்றான்னு நினைக்கிறேன். ஆமா. நம்ம அங்கதான் டார்ச் திருடிட்டு வந்துட்டீங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து போட்டுட்டாங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களை பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்க. மாசுங்க செம்மையா இருக்கு. எதுவும் தெரியக்கூடாது. சரி. ஸ்பைக்ஸ் தான் பாத்துட்டு நான் வேற என்ன பண்ணி அனுப்பி பாத்துக்கேன்னு தெரியல. நம்ம இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு. அதனால இந்த ரூமை விட்டு போகணும். செகண்ட் கிளாஸ்ல நிறைய ரூம்ஸ் இன்னும் ஓபனா தான் இருக்கு. 3 பேரை கூட்டிட்டு நீ உடனே இந்த இடத்துக்கு போயிடு. பயங்கர சீரியஸா போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்க என்னோட வேலை முடிஞ்சதும் நான் உடனே வந்து உன்னை சந்திக்கிறேன். புரியுது சார். ஏதாவது ஒரு சின்ன சச்சரவு நடந்தாலும் ஷிப்பையே திருப்பிடுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சண்டையை தவிர்க்க பாரு. ஏன்னா நம்மளால பாடிஸை மறைச்சு வைக்க முடியாது. என்ன கேட்டா மாஸ்க் போட்டு போறது நல்லது. கிளம்புங்க. ஹலோ மேடம், ரூம் நம்பர் 8053. இங்க ஒரு கணவனும் மனைவியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கதவை உடைச்சிட்டாங்க. ஆமா, அதனால எங்களை வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியுமா? நாக்கரை என்னால கான்டாக்ட் பண்ணவே முடியல.
ரூம் நம்பர் 8053 இருந்த ஷாட்டி தான் இப்போதைக்கு நம்மளோட டார்கெட். இவ்வளோ பேரா? பாடிகார்டா? ஐயோ எங்கெங்கயோ ஆளுங்கிறாங்க. எவனோ ஒரு அறிவு கிட்டவன் பொறுமை இழந்து வேலை செஞ்சதால இப்ப அவங்க உஷாராயிட்டாங்களா? என்ன பேசுறது கேட்க முடியாது. அவனோட அந்த பாடி கார்டனை சேர்ந்தவனா இருந்தா நிச்சயமா அவ்வளவு சீக்கிரமா முடிய வாய்ப்பு இல்ல. அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோமா? அப்படின்னா நம்மளுக்குள்ள நாம அடிச்சுக்காம வர்ற பணத்தை பிரிச்சுக்கலாம்னு சொல்ல வரேன். கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ஷேர் இது பண்ணி யாரும் டவுட்டே பட முடியாது. ஃபேமிலி மாதிரி போச்சு. அதுக்கு பதிலா குழந்தையோட இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கொண்டுட்டா ஈஸியா வேலை முடியுமே. அசாசின் ஒன்ன மாதிரி கேடு கட்ட கொள்ளக்காரன் நினைக்காம நாங்க கச்சிதமா முடிப்போன்றதுனாலதான் இந்த வேலையை பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கொடூரமாகறாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி தெரிஞ்சவங்களும் இந்த ஷிப்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. பணம் வேணும்னா பிரச்சனை பண்ணாம வேலையை முடிச்சுட்டு வாங்க. அப்புறம் நீ எந்த லீக்ஸும் இல்லாம எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இரு. அதுக்காக தானே உனக்கு பணம் கொடுக்கணும். கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் டவுட்டே வராது. எல்லாம் ரிச் ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஒரு கேள்வி, இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டா தானே எல்லாரும் நம்மள பாப்பாங்க? கவலைப்படாதீங்க. லான்ச் நம்பர் 2ல நடக்கிற மாஸ்கரேடுக்கு தான் நாம இப்ப போக போறோம். அதனால இந்த கூட்டத்தோட மாஸ்க் கூட்டமா கழட்டிடாதீங்க. முக்கியமா உங்க கவனம் ஏன் மேல இருக்கணும். தேவையில்லாம பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம ரூமை விட்டு கிளம்பினதுல இருந்தே யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? இப்ப என்ன பண்றது? நாம எங்க போறோம்னு அவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துப்போம். இது வேலை செஞ்சா நல்லது. அவங்க ஸ்டர்ன் பக்கம் போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா லான்ச் 2க்கு போறாங்கன்னு அர்த்தம். ஓகே, நாங்க பாத்துக்கிறோம். வந்துட்டோம். இதனால குழந்தை வச்சுனுக்குது ஒருத்தி தான். ரத்த வெடி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்துல தாக்க போறாங்களா? இந்த இடத்துல அவங்கள தடுத்து நான் சண்டை போட்டா தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்புறம் பிளானையே நிறுத்திடுவாங்க. போட்டும் திரும்ப கூடாது. ரூம் முடிக்கணும். சண்டை போடாம இதை சுமூகமா முடிக்கணும். என்ன நோட்டீஸ் பண்ணிட்டாங்களா? இல்ல, நான் இருக்கிற இந்த லொகேஷன் சேஃப் தான். அவங்கள தாண்டி போகும்போது விஷம் இருக்கிற இந்த ஊசியை போட்டா போதும், என் வேலை முடிஞ்சது. சட்டை போட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடு. திரும்பினாலே கண்டுபிடிச்சிடலாம். என்ன சார், இந்த டவுட் வராத மாதிரி அட்டாக் பண்றா. என்னன்னு எனக்கு என் பட்டனை திரும்ப கொடு. பட்டன் தான். சார், நல்லதா இருக்கீங்களா? நம்ம டார்கெட் லான்ச்க்கு வந்துகிட்டு இருக்காங்க. ராஜா, ஹீரோட மிஷினோட ஹீரோயினோட மிஷின் வேற லெவல்ல போயிடுது. டான்ஸ் ஆடணும் அவ்வளவுதானே. வாங்க தம்பி ஆடலாம். நீங்க நேரா கேட்டுக்கலாமே. தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு சரியா டான்ஸ் ஆட தெரியாது. நரம்பு வெடிக்க போகுது. அது மட்டும் இல்லாம எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குடும்பமே இருக்கு. அதனால டான்ஸ் ஆட முடியாது. ஓரமா உட்காருங்க. அவ்வளவுதான். என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே அமைதியா இருக்கணும்னு. எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம கீழே போகலாம். ரோமனிட தாண்டிட்டோம்னா நம்ம செகண்ட் கிளாஸ்க்கு போயிடலாம். சரி, பின்னாடி அப்பப்போ பாருமா. உனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஷிப்ல வைக்கிறாங்க பாரு, எலும்பு கூட மண்டை ஓடு. எனக்கு எலும்பு தான் பிடிக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாங்க. எலும்பு போனவா? என்ன இது? கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் ஒயிட் டாப்ஸ் வச்சிருக்காங்களே. ஐயோ, யோசிக்க ஆரம்பிச்சு. பெரிய பெரிய பண முதலைகளும் செலிபிரிட்டிஸ் நிறைஞ்சு வழிகிறாங்க. இவங்களை கண்காணிக்கிறதுக்காகவே ஸ்டேட் செக்யூரிட்டி மெம்பர்ஸும் இங்க வந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம சந்தேகத்துக்குரிய சில பேர் இந்த கூட்டத்துல மறைஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அமைதியா இருந்து அவங்க யார் கண்ணிலையும் படாம இருக்காங்க. அவன் ஒன்று பரண்டு ஆழ்வான். அவர் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். அழகா ஆடி பிடிக்கிறார். உங்களுக்கு வியாபாரம் ஆகணும். இப்ப இதே அவங்க ஒட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்.
சார் எந்த ஒரு பேரண்ட்ஸும் அவங்க குழந்தை கேக்குறதா வாங்கி கொடுப்பாங்க. நீங்க என்ன ஸ்பையா? துரோகி, உன்னை கைது பண்ணு. என்ன பண்றது? நார்மல் பேரண்ட்ஸ் மாதிரி இதை வாங்கி கொடுக்கவா வேண்டாமா? இதுல உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. இது அவரோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ண போகுது. குழந்தை இதை விளையாடும் போது வாங்கி கொடுக்க இந்த சின்ன தப்புக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும். எல்லாரும் தூக்கி சாப்பிடுங்க. பிரச்சனை பண்ணாம போகணுமா? உங்களா இவனுங்களா? அந்த பொம்பளையும் குழந்தையும் கொன்னா 4 லட்சம் டாக். அதை என்னால இவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்க முடியாது. நான் சிக்கல ஜெயின் பார்னபி எப்பவும் எந்த இறைய நான் விட்டு வச்சது இல்ல. இருக்கிறதுல பெரிய ஒரு ரூமா இருக்கும். இதோ வந்துட்டாங்க. காதுலயே சங்கிலி போட்டுக்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பிளாக் ஹேர் பொண்ணு தான் பாடி கார்டா இருக்கணும். அதனால அவளை முதல்ல தீர்த்து கட்டுறேன். ஐயோ நைனா பார்க்க கூடாது. அது இந்த சைடு வர வந்துடா வேண்டாமா? இந்த வாங்கிக்க செயின்ல கட்டி வச்சு தாவல. எனக்கு தவளைங்களை பிடிக்காது. என்ன நடக்குதுங்க? ஆமா அவர் பார்க்க கூடாது. இருக்கிற ஒரு அசாசனா என்னால நம்பவே முடியல. இது வொர்க் அவுட் ஆகாது. நாம டிவோர்ஸ் வாங்கி ஆகணும். ஆஞ்சாவை கொண்டு போய் விட்டுறலாம். ஐயோ இது தப்பு என்னோட தான். ஆன்யா, நீ கேட்ட இந்த போன்ஸை நான் வாங்கி தரேன். இந்த க்ரூஸ்ல நம்ம வந்திருக்கோங்கிறதுக்கு ஒரு ஞாபகார்த்தமா. நான் ஒரு நார்மல் பேரண்ட். இருங்கய்யா, நீங்க வெளியே போக நிறைய கேட்க போறேன் இப்போ. என்ன? இல்ல ஆன்யா, நான் வாங்கி தரேம்மா. இங்க பாரு. என்ன நடக்குதுங்க? ஏய் யார்? என்ன நீ சண்டை போட்டுட்டு இருக்க? எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சிருக்கா? இது சோகமா இல்ல கோவமா? என்ன ரியாக்ஷன் புரியலையே. இந்த போன்ஸ் கிச்சன் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னதுனால ரொம்ப நொந்து போயிட்டாலோ? எமோஷனலா வீக்கா குழந்தைக்கு தான் பிரஷர் அதிகம். இல்ல இல்ல, உனக்கு ஏதாவது முன்னாடியே தெரியுமே ட்வைலைட். அவன் மனசுக்குள்ள எதையோ ஆழமா பதிச்சு வச்சிருக்கா. இத்தனை வருஷமா அவன் மனசுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு பாரம் அவளை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்க. ஆனியாவோட எஜுகேஷனும் ஹெல்த்தும் ஸ்ட்ரிக்ஸுக்கு ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் ஹேண்ட்லருக்கு வேற தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஃபேமிலி வெக்கேஷன் சொல்லி அனுப்பி வச்சாங்க. நான் முன்னாடியே கண்டுபிடிச்சேன். சார், நீங்க எதையாவது தேடிக்கிட்டு இருக்கீங்களா? ஷிப்போட லோகோவோட இருக்கிற இந்த டி-ஷர்ட்டும் ஜாக்கெட்டும் தான் இப்ப நிறைய சேல் ஆகுது சார். அப்பாக்களுக்கு ஸ்பெஷலா இந்த வேல்ஸ் இருக்கிற டை, அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி கேப்ஸ் கூட இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் சார். ட்ரையல் ரூம் கூட இருக்கு. இல்ல கண்டிப்பா வாங்குவா. தேவைப்படாது. இதுக்கெல்லாம் என்கிட்ட டைம் இல்ல. முதல்ல ஆன்யாவை மென்டலி ஸ்டேபிள் ஆகணும். உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது இல்லப்பா. நம்மள குஷி படுத்துற புது விஷயங்களை பாக்கிறதுக்காக தான் அட்வென்ச்சர்க்கே போறோம். குஷியா இருக்கிறதால தான் எலும்பு கொடுக்கி செயின் இல்ல மரக்கட்ட மாதிரியான விஷயங்களை வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க குஷியா இல்லன்னு புரியுதுப்பா. நீங்க எப்படி இருந்தீங்கன்னா நான் சோகமாயிடுவேன் பாத்துக்கோங்க. உங்க கால்ல இருந்து முகம் வரைக்கும் நீங்க குஷியா இருக்கிறத பாக்கணும். அப்பதான் நான் நம்புவேன். புரிஞ்சுதா? புரியுது. பல மாறு வேஷங்கள் போட்டு ட்வைலைட் ஆயிருக்கிறேன்னா இந்த விஷயத்தை எப்படி மறந்தேன்? அப்படியே கேரக்டரா மாறி நடிக்க வேண்டாமா? சந்தோஷமா இருக்கிற அப்பாவை அப்படியே மாறு. கொடுங்க மேடம். அது எல்லாத்தையும் இப்பவே நான் ட்ரையல் பாத்துக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்கிப்பேன். சரிங்க சார். எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணு வாங்குவாங்க. நீங்க அதை போட்டுக்கிட்டாதான் நம்புவேன். உங்க ஷாப்ல இருக்க எல்லாத்தையுமே கொடுங்க. இப்பவே நான் மொத்தமா ட்ரையல் பார்த்துறேன். எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் சார். நீங்க ட்ரையல் ரூம்குள்ள போங்க. வெளில வரும்போது குஷியா ஈனு சிரிச்சுக்கிட்டே வரணும். சிரிச்சுட்டா போச்சு. சைஸ் ஏதாவது பத்தலன்னா சொல்லுங்க சார், நான் கொண்டு வரேன். எஸ். அம்மா சண்டை போடுற வரைக்கும் அப்பாவை உள்ளே வச்சிருப்பான். அது எல்லாத்துக்கும் முன்னாடி அம்மாக்கு வேற ஹெல்ப் பண்ணணுமே. அப்பாதான் மாறு விஷயத்துல மன்னனாச்சு. எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடுவாரே. ஆமல்ல. இப்படி போட்டு பார்த்தாலும் எதுவும் எனக்கு மேட்ச் ஆகவே சந்தோஷம். இது ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ நான் எதை போட்டு காமிச்சா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான்னு தெரியலையே. இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இப்போ நான் குழந்தைக்கு மாறு சந்தோஷத்தை காட்ட நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கும்.
அதுலயும் குறிப்பா அவங்கள காப்பாத்தவும் செஞ்சிருக்கா. கடைசி வரைக்கும் அவன் ரத்த வெறியை என்னால உணர முடியல. அப்படின்னா அவன் பலசாலிதான். எங்க வர வர நான் ஸ்பை எக்ஸ் தான் பார்க்கறேன்னா டவுட்டாக இருக்குது. அவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. இவ்வளோ என்ன சொல்கிறது, மர்டர் பண்ணுறது, இவ்வளோ ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. நம்ம ஈரோட மிஷினில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வயலன்ஸ் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஒன்று ஒன்றுமே. ஸோ இப்போ இந்த அனிமி விட்டே நான் வேற ஒரு இதுக்கு போயிட்டு அது வேற மாதிரி இதுன்ற மாதிரி தோணுது. செம்மையாக ஆமா, அது இருந்துச்சு. வந்து ஹீரோவில் நிறைய எதிர்பார்த்தோம். அதில் நிறைய காமிப்பாங்க, சண்டை போடுவாங்கன்ட்டு. பட் அதில் கம்மி பண்ணிட்டாங்க. பட் ஹீரோயினில் பயங்கரமாக வச்சுருக்காங்க. அதுவும் அந்த டோர் அந்த அந்த இது வருவான்ல சப்ளை பண்ணுறதுக்காக, அப்போ ஒன்று ஒரு ஒரு இது பண்ணிட்டு நின்னா பாருங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா ஹீரோ வந்து ஃபுல்லாக அறிவு தான், அவன் மூளையை தான் யூஸ் மூளை பண்ணுவான். வச்சு. அதில் அவன் பெரிய ஆள். ஆனால் இவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். உடம்பு என்ன சொல்ல, உடம்பே ஒரு மிஷின், ஒரு கில்லர் மிஷின் மாதிரி வேலை செய்யுது. அது வந்து சிக்ஸ்த்து சென்ஸாக சாந்த என்ன சென்ஸ்னே தெரியல. அது வேற லெவலில் இருக்குது. இல்லை ஆனியா வேற குறுக்க, அம்மா அவளே பார்த்துவா, நீ வேற குறுக்க வந்து எதுவும் பண்ணிடாதான்ற மாதிரி இருந்துச்சு. வேற மாதிரி இருந்ததுங்க. இவங்க ஆளுங்களும் அந்த சைடு இருக்க ஆப்போசிட்டும் பார்த்தீங்கன்னா டவுட்டே வராது. எல்லாமே ஒரு மாதிரி ராயல் ஃபேஸாக வச்சுன்னுக்குறானுங்க. அந்த லேடி 2 பேர் இருந்தாங்கலாம், டவுட்டே வராது. ஸோ இவ்வளோ இது வச்சுட்டு இருக்கவங்கலாம் வந்து இந்த மாதிரி ஆள் இருந்தால் தான் முடியும். இல்லைனா கஷ்டம், ஈஸியாக கொண்டுட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் கூட இருந்த அவர் ஏதோ வயசானவர், சும்மா இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு இது பண்ணிப்பான்னு பார்த்தா அவர் வேற லெவலில் இருக்கிறாரு. அவர் தான் ஹீரோயினுக்கே ட்ரைனிங் கொடுத்தவரா என்னன்னு தெரியல. கடக்க முடக்குன்னு உடைக்கிறாரு. எந்தெந்த பாயிண்ட்ல வச்சு அப்படிமா ஈஸியாக இருக்கு அவரோட அட்டாக்லாம். ரொம்ப சிம்பிள் அட்டாக், ஆனால் நில குழஞ்சிடுறாங்க. ஆளே கொலை கொலைன்னு ஆக்கி விட்டுறாரு. அந்த மாதிரி பண்ணுறாரு. வேற லெவலில் இருக்காங்க 2 பேரும். இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. அது என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்குது எல்லா சீனுமே. அந்த ஒரு சீன் ஆக்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. நான் திரும்ப போய் பார்க்கணும்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு இருந்தது. இதில் என்னன்னா, எனக்கு ஆனியா நினச்சதான் ரொம்ப பாவமாக இருக்குது. அவளுக்கு வந்து 2 பக்கம் ரீடிங்காக பார்க்குறா. அவள் தான் ப்ரெஷர். உங்களுக்கு வாக்குப்பட்டு ஒரு அசஸ்னேட்டுக்கும் ஒரு ஸ்பைக்கும் வாக்குப்பட்டு நான் தாண்டா இங்கே அல்லாடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு அவளுக்கு. அவருக்கு ஒரு செகண்டும் அதே தான் தெரிஞ்சிச்சுன்னா, இவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா நான் போயிடுவேன், இது போயிடுவேன்ற அந்த ப்ரெஷர்லேயே இருக்கா. பட் ஒரு குழந்தையா அந்த இடத்துல இருந்து அப்படி அவள் தவிக்கிறது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஹீரோனாலையும் அவன் வந்து நார்மலாக இருக்கலாம்னு நினச்சாலும் முடியல. அதுக்குள்ளே எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டுக்கிறான். இங்கே யார் கெட்டவன், யார் நல்லவன், என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் வச்சுட்டுக்கிறான். இங்கே இவளுக்கு இப்படி. ஸோ 3 பேருமே ஒரு இதில் இருக்காங்க, ஒரு ப்ரெஷரில் தான் இருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப ப்ரெஷராக தெரிஞ்சது ஆனியா தான். அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.